இந்த திருப்பலியில் இலங்கையில் வாழும் பிலிப் சந்தியாகோ அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து பிள்ளைகளின் பிள்ளைகள், அந்த குடும்பங்கள் அனைவரையும் இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து அவர்களுடைய கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியை சிறப்பாக ஒப்பு கொடுத்து அவர்களுடைய வேண்டுதலுக்காக, அவர்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதற்காக மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, அடைக்கல அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று தவக்காலத்தின் முதல் நாளில் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த காலம் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான அற்புதமான அன்பின் காலம், மனமாற்றத்தின் காலம். நம்மை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி இறைவனுடைய அன்பை உணரும் ஒரு அற்புதமான காலம். இந்த தவக்காலம் 40 நாட்களை கொண்டு இருக்கிறது. திருவிவிலியத்தில் இந்த 40 என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. சீனாய் மலையிலே ஆண்டவர் மோய்சனுக்கு 10 கட்டளை கொடுத்த பொழுது 40 நாட்கள் அவர் ஜெபம் செய்ததை பார்க்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக 40 நாட்கள் தவம் செய்தார். அதேபோல இந்த 40 நாட்களும் நம்மையே சுய ஆய்வு செய்து நாம் செய்த பாவங்களை நினைத்து பார்த்து கடவுளுடைய அன்பை புறக்கணித்து நாம் பாவி என்பதை உணர்ந்து அந்த பாவத்திற்காக மனமாற்றம் அடைந்து நம்மை இறைவன் அன்பு செய்து நம்மை மீட்பதற்காக பட்ட பாடுகளையும் துன்பங்களையும் நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். இந்த தவக்காலத்திலே நம்மையே தகுந்த முறையில் தயாரித்து இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக மாற தேவையான வரத்தை வேண்டி இன்றைய திருப்பலியிலே மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவியருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். இயல் 2, இறைச்சொற்றடர் 12 முதல் 18 ஈராக. நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும்
நீர்மப்படையலையும் நீங்கள் அழிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வரச் செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும். மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமைச் சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவியாவது: ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 20 முதல் 6 மற்றும் 2. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை
வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 முடிய, மேலும் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்தி கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார்.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்முடைய பக்தி முயற்சிகளுக்கு ஆண்டவர் ஒரு செக் வைக்கிறார். உனக்கு வெகுமதி மக்கள்கிட்டருந்து வேணுமா அல்லது ஆண்டவரிடமிருந்து வேண்டுமா? நீ மேற்கொள்கின்ற பக்தி முயற்சிகளுடைய பலன் மக்களிடமிருந்தா அல்லது ஆண்டவரிடமிருந்தா? நல்லா சோதித்து உங்களுடைய பக்தி முயற்சியை செய்யுங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அடைக்கல அன்னையின் அன்பு பிள்ளைகளே, ஒரு யூதனுடைய வாழ்க்கையில் 3 முக்கியமான விஷயங்கள் இருக்க வேண்டும். அந்த 3 முக்கியமான விஷயங்களும் அவர்களுடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக அமைத்து கொடுக்கக்கூடியது. அந்த 3ம் தான் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 தான தர்மம் செய்வது, 2வது ஜெபம் செய்வது, 3வது நோன்பு இருப்பது. நீ உண்மையில் ஒரு யூதனாக இருந்தால் இதை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். இந்த பக்தி முயற்சி ஒரு யூதனுக்கு கொடுக்கப்படுகின்ற, ஒரு யூதனுடைய வாழ்வு நெறிப்படுத்தப்படுவதற்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு வழிமுறைகள். இதை எல்லாரும் கடைபிடித்து கொண்டிருந்தார்கள். இது இயேசு இதை வெறுக்கவில்லை. எந்த இடத்திலும் இது வேணான்னு சொல்லலை, இதை வெறுக்கலை. அதோடு இல்லை, இதெல்லாம் வேணவே வேண்டாம், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி மொத்தமாக சொல்லவும் கிடையாது. ஆனால் அவருடைய முக்கியமான நோக்கமே இதனுடைய இந்த வழிமுறைகள், இந்த பக்தி முயற்சிகளுடைய நோக்கம் என்ன என்பதைத்தான் எடுத்து சொல்கிறார். எதற்காக இந்த 3ம் கடைபிடிக்கப்பட வேண்டும், எதற்காக இந்த 3ம் கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை சற்று விரிவாக விளக்கமாக சொல்லுகிறார். இவையெல்லாம் மற்றவர்கள் நமக்கு வெகுமதி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் செய்கிறோமா அல்லது ஆண்டவரிடமிருந்து அருள் பெறுவதற்காக செய்கிறோமா என்கிற ஒரு விளக்கத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். இதெல்லாம் கடைபிடிப்பதனால் என்ன தப்பு இருக்குதாங்க? என்ன பிரச்சனை? ஏன் இயேசு கிறிஸ்து இதை பிடிக்க மாட்டேங்குது? என்னத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார் அப்படிங்கும் பொழுது ஒரு முக்கியமான 3 விஷயங்கள் அங்கு சொல்லப்படுகிறது. தானம் தர்மம் செய்வதாக இருக்கட்டும், அல்லது ஜெபம் செய்வதாக இருக்கட்டும், நோன்பு இருப்பதாக இருக்கட்டும், இந்த 3ம் தவறாக மாறி போகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இருக்குது. 1, மற்றவர்கள் உன்னை பாராட்ட வேண்டும், உன்னை பிரைஸ் பண்ணணும் அப்படின்னு நீ செஞ்சன்னு வச்சுக்கோ, அது இதனுடைய நோக்கம் அல்ல. ஓம் பிரிஸ்டிஜி ஏறணுங்கிறதுக்காக, உன்னுடைய பிரிஸ்டிஜை உயர்த்துறதுக்காக இந்த 3 காரியங்களை செய்யறீங்கன்னு வச்சுங்க, இது ஆண்டவர் கேட்கல. உலகத்துக்கு நீ யார், எப்படிப்பட்டவன் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக இதை 3 நீ செய்கிறன்னா இது ஆண்டவர் கொடுத்த விருப்பம் இல்லை. ஆக இதுதான் முக்கியமான 3 பிரச்சனை. 3 கொடுத்துட்டு 3 கடைபிடிக்கும் பொழுது நமக்கு இருக்கிற 3 பிரச்சனையும் இதுதான். மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த காரியங்களை, இந்த பக்தி முயற்சிகளை செய்கிறாரா? அப்படின்னா அது கூடாது. நம்முடைய பிரிஸ்டிஜை உயர்த்திக்கிறதுக்காக செய்யணுமா? அதுவும் செய்யக்கூடாது. மற்றவங்களுக்கு முன்னாடி நம்மளை யாருன்னு பெருசாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறோம்னா, அப்படி செஞ்சோம்னா அது நமக்கு கூடாது அப்படின்னு சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு பக்தி முயற்சி நம்மை எதற்காக, எதை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் என்பதை புரிந்துக்கணும். நம்முடைய பக்தி முயற்சிகள் எல்லாம் எதற்காக இருக்கிறது, அது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிக்காம அதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம்.
நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை அது எதுக்காக அப்படின்னு. கிண்டலுக்காக ஒருத்தர் சொன்னார், வயிறு தொந்தி பெருசாக இருக்குது, அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் கேட்டிருக்காரு. டாக்டர் சொன்னாராம், வெறும் வயிற்றில் காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் நடங்க அப்படின்னு இருக்கார். உடனே இவர் அதை தப்பாக எடுத்துக்கிட்டு உடனே திருப்பி கேட்டாராம், யார் வயிற்றில் நடக்கிறதுன்னு. காலையில் எழுந்தோடனே நல்லா வாக்கிங் போங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக வாக்கிங் போங்க அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கிறார். உடனே இவர் சொன்னாராம், அவ்வளவு வேகமாலாம் நடக்க முடியாதுங்களே அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி சொன்னார், அப்படி நடக்க முடியாதுன்னா ஏதாவது ஒரு வெறி நாயை எடுத்து கல் எடுத்து அடி, அது உன்னை துரத்தும், அப்புறம் நீ நடக்க வேணாம், நீயா ஓடுவே அப்படின்னாராம். சில விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பது தெரியாமலே போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய பக்தி முயற்சிகள் பழைய ஏற்பாட்டிலிருந்து இந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் இருக்கிறது. நோன்பு எப்படி இருக்கிறது, பலி செலுத்துவது எப்படி, எல்லாமே இருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஃபுல்லாக இருக்குது. இவை எல்லாவற்றையும் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது, எதனால் அது கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அது எப்படி திரிந்து போனது என்பதையெல்லாம் எசையா இறைவாக்கினுடைய புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். அதிலும் குறிப்பாக 10வது வசனத்திலிருந்து வாசிச்சிங்கன்னு வச்சுங்க, வெளிவேடத்தை எல்லாம் ஆண்டவர் எப்படி அருவருக்கிறார் என்பதை குறித்து ஒரு மிகப்பெரிய பட்டியல் கொடுப்பார். அதில் கொடுக்கப்படுது, நீங்கள் கொண்டாடுகிற விழாக்களை நான் அருவருக்கிறேன். இருக்கிற நிலைமை அப்படி தான். நம்ம விழா கொண்டாடினா எப்படி கொண்டாடுறோங்கிறது நமக்கு தெரியும். விழா கொண்டாட்டத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கிறது என்பது தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த விழா கொண்டாட்டங்களை அருவருக்கிறேன், அமாவாசை கொண்டாட்டங்களை நான் வெறுக்கிறேன். நீங்கள் பலியிடுகிற பலிகளை நான் கேட்டனா? நீங்கள் பலியிட்டு வருகிற புகை என் மூக்கு அடைக்குதுங்கிறார், அதை நான் கேட்கல. உங்களுடைய இரத்த பலிகள் எனக்கு தேவையில்லைங்கிறார், இதையெல்லாம் நான் அருவருக்கிறேன் சொல்கிறார். சொல்லிட்டு அவர் எதை விரும்புகிறார் என்பதையும் பட்டியல் கொடுக்கிறார். எதை வெறுக்கிறேன், எதை விரும்புகிறேன் என்கிற பட்டியலையும் கொடுக்கிறார். இன்று நம்முடைய நடைமுறையில், நான் பூசைக்கு முன்னாடியே ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நாம் இன்னைக்கு என்னென்ன பக்தி முயற்சிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு பட்டியலே போட்டோம். பார்த்துங்க, திருப்பயணம் போகிறோம், பங்கு ரீதியாக, அன்பிய ரீதியாக, அதில் வேற போட்டி. உங்கள் அன்பியம் போச்சா, இந்த தடவை எங்கள் அன்பியம் போகுது அப்படிங்கிறது வந்துடுது. திருப்பயணம் 40 நாள், முன்னுரையில் தந்தை சொன்ன மாதிரி 40 நாள் கவிச்சையே கிடையாது. அதுலேயும் இப்போ பிரச்சனை, மீன் கவிச்சியா கவிச்ச இல்லையா, சேசுனா மீன் சாப்பிட்டாரா சாப்பிடலையா, அந்த பிரச்சனை. ஞாயிற்றுக்கிழமை கவிச்சை சாப்பிடலாம்ல அப்படின்னு அது ஒரு பிரச்சனை. கவிச்சை எடுக்கிறது இல்லை. உடை மாற்றிக்கொள்வது, இன்று வாசிக்கப்பட்ட முதல் யோவேல் இறைவாக்கினர் சொல்வார், உடை மாற்றிக்கொள்வது அடையாளமே தெரிய மாட்டேங்குது இப்பெல்லாம். என்ன இந்த ட்ரெஸ்ஸு மாற்றும் பொழுது யார் அப்படிங்கிறதே தெரியல. எல்லாரும் சாமியாருங்க சிஸ்டருங்க மாதிரியே தான் இருக்கணும், எல்லாரும் காவி. அதனால் உடை மாற்றிக்கொள்வது, உடை மாற்றிக்கொண்டு ஜெபமாலை போட்டுக்கொள்வது. அந்த ஜெபமாலை போட்டுக்கொள்வது என்பது இன்னைக்கு எந்த அளவுக்கு போச்சுன்னா, போட்ட ஜெபமாலை கழட்டுறதே கிடையாது. தொடக்கத்தில் போடும்போது போடுறது, கழட்டும் போது கழட்டுறது. அந்த ஜெபமாலை எடுத்து ஒரே ஒரு அருள்ந்த மரியாதை கூட சொல்கிறது கிடையாது. ஆனால் ஜெபமாலை கழுத்தில் எந்த நேரமும் கிடக்கும். ஜெபமாலை போட்டுக்கிறது. நடைப்பயணம் போகிறது, நடைப்பயணம் போகிறதுக்கு இவங்க நடந்து போவாங்க, அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் வண்டியில் போவோம். அவங்களுக்கு தேவையான ஜாமான் சாப்பாடெல்லாம் முன்னாடியே போய் அங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துடணும், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். அது ஒரு டிபார்ட்மெண்ட்டாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் என்ன பிரச்சனைனா, ஒரு கிழக்க மேற்க வடக்க தெற்க நீங்கள் தனியாக போய்க்கிங்க, நீங்கள் தனியாக போய்க்கிங்க.
அதில் போகிறதுல வேறு ஒருத்தருக்கு ஒருத்தர் காழ்ப்புணர்வு வேறு. நடைப்பயணம் தனியாக போய் கொண்டிருக்கிறது. அதில் செருப்பு போட்டுக்கிட்டு போகலாமா, செருப்பு போடாமல் போகலாமா, அது மாதிரி ஒரு பிரச்சனை. மொட்டை அடிக்கிறது, அதில் ஒரு கிண்டலுக்காக சொன்னது. ஒரு சின்ன பொடி பையன் சொல்கிறான், மொட்டை அடிக்க கூப்பிட்டு சாமிக்கு மொட்டை போடணுன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க, கடைசியில் பார்த்தா எனக்கு மொட்டை போட்டாங்க அப்படின்னு ஒரு பொடி பையன் சொல்கிற மாதிரி கிண்டலுக்கு சொன்னாங்களாம். சாமிக்கு தானே மொட்டை போடணுன்னு என்னை கூப்பிட்டு போனாங்க, அவங்க ஏன் எனக்கு மொட்டை போட்டாங்க அப்படின்னு கேட்குறேன் நான். ஒரு பொடியை மொட்டை போடுறது, முட்டி போட்டு நடந்து போகிறது, பலி கொடுக்கறது, ஆடு மாடு பலி கொடுக்கறது, இப்படியெல்லாம் பல்வேறு வகையான வழிமுறைகள் இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பக்தி முயற்சிகளுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு செக்கு வைக்கிறார். என்ன செக்குன்னா, இதெல்லாம் எதுக்கு செய்கிறீங்க, இதெல்லாம் எதுக்கு செய்கிறீங்கன்னு கேட்குறார். நான் கேட்டேனா, நான் கேட்டது ஒன்று, நீங்கள் செய்கிறது ஒன்று. இதெல்லாம் செய்வதனுடைய நோக்கம் என்ன? அதுவும் தவக்காலமாச்சா, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெபமாலை வாங்கிறதுக்கு, ட்ரெஸ்ஸு வாங்கிறதுக்கு, நடைப்பயணம் போகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் நான் இந்த மாதிரி சொல்லி நிறைய பேர்கிட்ட திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், இதெல்லாம் செய்கிறீங்களே எதுக்குன்னு பதில் சொல்லணும். எந்த ஒரு செயலும் எந்த ஒரு பக்தி முயற்சியும் அர்த்தம் இல்லாமல் போகக்கூடாது. இவையெல்லாம் நமக்கு கொடுக்க வேண்டிய, நமக்கு கற்பிக்க வேண்டிய பாடம். அதுதான் ஆண்டவர் இயேசு சொல்றது. இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளோடு நெருங்கி போவதற்கு உகந்த காலமாகத்தான் இந்த காலம் இருக்கணும், இந்த பக்தி முயற்சிகள் இருக்கணும். கடவுளை விட்டு பிரிந்து செல்வதற்கும் மனிதன் பிரித்து வைப்பதற்கும் இந்த பக்தி முயற்சிகள் இருந்ததுன்னா ஆண்டவர் இதை அறவே வெறுக்கக்கூடியவராகத்தான் இருப்பார். மனிதன் வெறுக்கக்கூடிய அளவுக்கு இந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் இருந்துவிடக்கூடாது. கடவுளிடமிருந்து நம்மை பிரித்து வைக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது ஆண்டவர் வெறுக்கக்கூடியது தான். நோன்பு இருப்பதை பற்றி பேசுகிறாங்க. இந்த 40 நாள் கடைசியாக கவிச்சே எடுக்காமல் கடைசி நாள் ஈஸ்டர் அன்னைக்கு நேராக கோயிலுக்கு போக வேண்டியது, எல்லாம் வத்தி வாங்கி வைக்க வேண்டியது, பூசை எழுத வேண்டியது, முட்டி போட்டு போக வேண்டியது, மொட்டை அடிக்க வேண்டியது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதோட கறி கவிச்ச எல்லாமே சாப்பிட்றது, இதையும் போக்கிட வேண்டியது. ஏன்னா 40 நாள் சிலர் எடுக்காமல் இருப்பாங்க பார்த்துங்க. அதனால் 40 நாளுக்கு சேர்த்து அன்னைக்கு எடுத்துவிட்டு ஒரு 2 நாள் கழித்து அப்புறம் எழுந்திருக்கிறது. அந்த மாதிரி பழக்கங்கள் இன்னும் அதிகமாக போச்சு. ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன கேட்கிறார் தெரியுமா? இதெல்லாம் வேணான்னு சொல்லவே கிடையாது. நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க, இதெல்லாம் சாமியாருக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஏன்னா சாமியார் செய்கிறதில்ல அதனால் சாமியாருக்கு பிடிக்கிறது இல்லைன்னு. கிடையாது. இதெல்லாம் சாமியாருக்கு பிடிக்குது செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு இல்லை, ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் நீ செய்கிறதுனால ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரா? ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை, வெகுமதியை பெற்றுக்கொள்வதற்கு அது நமக்கு துணையாக இருக்கிறதா? அப்படி இருந்தால் தான் அந்த பக்தி முயற்சி நமக்கு தேவையானது, இல்லை என்றால் தேவையில்லை. ஆண்டவர் விரும்புவது எது? எசையா இறைவாக்கினுடைய புத்தகம் 1 அதிகாரம் 16வது வசனத்தில் அவர் விரும்பாத காரியங்கள் எல்லாம் உண்டு. நம்மை கழுவி தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டிய காலம் இந்த காலம். இந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் செய்கிறதுனால நாம் கழுவி தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். தீச்செயல்கள் ஆண்டவர் முன்னிலிருந்து நாம் அகற்றிக் கொள்ள வேண்டும். தீமை செய்வதை விட தீமையை செய்வதை விட்டுவிட வேண்டும். இதெல்லாம் இந்த காலத்தில், இந்த தகுந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டியது. நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டிய காலம் இந்த காலம். நீதியை நாடுகிறவர்கள்